இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே இந்த காலையிலே உங்களோட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் எல்லாரும் ஜெபத்துக்கு ஆயத்தமாக இருப்பீங்க நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன். அநேகருடைய கேள்வி, பாஸ்டர் நாங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாரா? 3 விதமான காரியத்தில் மனசு இருப்பாங்க. ஒன்று, நான் ஜெபம் பண்ண கேட்பாரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏன் என்னுடைய கஷ்டம் கர்த்தருக்கு தெரியும். இன்னொன்று என்ன பண்ணாங்க, என்னுடைய தேவைகளை கர்த்தரே சந்திக்கிட்டோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு ஏன் ஜெபம் கேட்கப்படலை அப்படின்னா, மத்தேயு 21:22 தெளிவாக சொல்லியிருக்கிறது வசனம். எடுத்து வாசிங்கள். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். இந்த நாளிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்கள் விசுவாசத்தைப்படியே ஆக கடவுது. உங்களுக்கு ஒரு ஆண்டவர் நல்ல பேர் கொடுத்துக்க. என்ன தெரியுங்களா, நீங்க விசுவாசினா நம்ப ஆண்டவருடைய வார்த்தை நம்ப தான் விசுவாசிகள். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். நம்ம என்ன செய்யறோம்னா, ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஆனாலும் விசுவாசம் இல்லாமல் என்ன பண்றோம், விட்டு விடுகிறோம். உங்க தேவையை கர்த்தரிடத்துல சொல்லணும். அது மட்டும் இல்லை, சொல்லி நீங்க என்ன செய்யணும்னா, விசுவாசமாக கர்த்தர் செய்ய அளவுக்கு நீங்கள் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். அதுதான் விசுவாசம். இயேசு கிறிஸ்து மாம்சல வாழ்ந்த போது உன் விசுவாசப்படி ஆக கடவுது, நீ விசுவாசப்படி உனக்கு ஆக கடவுது ஆண்டு சொன்னார். அப்ப நீங்க ஜெபிக்கும் போது ஜெபம் காலதாமதமான என்ன செய்வாங்கன்னா, அற்பமாக நாங்கள் ஜெபம் பண்ண ஆண்டு கேட்பாரா கேட்க மாட்டாருன்னு நம்ம விழுந்து விடுகிறோம். என்னை விசுவாசியின் என்னில் பெரிய காரியங்கள் செய்வான்னு சொல்லுகிறார். அப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவத்துல ஒரு 100க்கு அதிபதி வந்தார். ஒரு 100 தொழிலாளிகள் அவர்கிட்ட பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். வேலைக்காரன் மிகுந்த வியாதியிலே படுத்த படுக்க இருக்காங்க. இயேசுவே, நீங்க என் வீட்டுக்கு வர நான் பாத்திரம் நல்ல, ஆனா நீங்க விசுவாசித்தீங்கன்னா என்னுடைய வேலைக்காரன் பிழைப்பான் அப்படின்னாங்க. அப்ப அந்த அதிபதி சொல்றார், 100க்கு அதிபதி, என் வீட்டுக்கு வர நான் பாத்திரம் நல்ல, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் பிழைப்பான். என்ன நடந்தது? இவர் கேட்டுட்டு போனாங்க. விசுவாசத்தோட 100க்கு அதிபதி போறாரு. மத்தேயு 8:8 வாசிங்க. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். 100க்கு அதிபதி சொல்றாரு, நீங்க சொன்னீங்கன்னா என் வீட்டுக்கு வர நான் தகுதி இல்லை, ஆனா என் வேலைக்காரன் பிழைப்பான். ஆண்டவர் சொல்லிட்டு 100க்கு அதிபதி என்ன செய்யறாருன்னா, அந்த வியாதிப்பட்ட அவருடைய தொழிலாளி அவருடைய போய் பார்க்க போறார். அதே மத்தேயு 8:10 வாசிங்க. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 13ஆம் வசனத்துல என்ன நடந்து பார்ப்போம். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஆமீன். இவர் சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து அவர் சொன்னாரு, இவர் விசுவாசித்தார் 100க்கு அதிபதி. ஆனா போய் பார்க்கும் போதே அந்த வேலைக்காரன் சுகமாயி துள்ளி குதிச்சான். அல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறவனுக்கு இல்லாம ஆகும். உங்கள் விசுவாசப்படி ஆக கடவுது. உங்க விசுவாசத்தை குலைக்கிறதான பிசாசு தான். நீ ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்பாரா? நிச்சயமா சொல்றேன், விசுவாசப்படி உங்களுக்கு ஆக கடவுது. இன்று முழங்கால் படுங்க, கர்த்தரை நம்புங்க, விசுவாசமா இருங்க. ஆண்டவர் உங்களுடைய எல்லா பலவீன கட்ட எப்படி அந்த 100க்கு அதிபதி ஆண்டவர் இது வரைக்கும் இஸ்ரவேல் கூட்டத்தினை இப்பேற்பட்ட மனுஷன் நான் பார்த்ததில்லை.
அதே மாதிரி சொல்றாரு. போய் பார்க்கிறாரு, அந்த வேலைக்காரன் சுகத்தை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, விசுவாசத்தை மட்டுப்படுத்தாதீர்கள் வேதம் இருக்குதப்பா. விசுவாசத்தை குலைக்கிறது பிசாசோட வேலை. ஆனா இன்றைக்கு அப்பா அந்த 100க்கு அதிபதி கேட்டார், இயேசுவே, நீங்கள் என் வீட்டுக்கு ஒரு நாள் பாத்திரம் நல்ல, ஆனா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. இன்றைக்கு 100க்கு அதிபதி போல யாரெல்லாம் விசுவாசத்தோடு காத்திருக்காங்களோ, என் வியாதி மாறும், என் கண்ணீர் மாறும், என் தடையை மாறும், என் வேதனை மாறும். இதை பார்த்து கொண்டு யாரெல்லாம் அந்த வீட்டில் இன்றைக்கு விசுவாசிக்குங்க. இன்னைக்கு விசுவாசிங்க. நீங்க விசுவாசிங்க. ஆண்டவரே, என் வியாதி மாறும், என் கடன் மாறும், என் வியாகுலம் மாறும். இன்னைக்கு கர்த்தர் அந்த விசுவாச அபிஷேகத்தின் ஆவியை உங்கள் மேல் ஊற்றுவார். அப்பா, என் ஜனங்கள் அந்த விசுவாசிக்க முடியாது இருக்கிற அந்த பொல்லாத சத்துருவைய அதை விட்டு அகன்று போக முடிய நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இன்றைக்கு கர்த்தர் என் ஜனங்களை இதெல்லாம் விண்ணப்பம் பண்ணிக்காங்களோ, இன்றைக்கு அவங்களுக்கு ஆக்கடம் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே நீங்க விசுவாசத்தோடு யாரெல்லாம் நீ காத்து கொண்டு இருக்கீங்களோ, இன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதம் செய்வார். ஆமென். God bless you.